இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 270. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக குவைத் இந்திய கல்வி பள்ளியினுடைய பிரெஞ்சு மொழித்துறை தலைவர் திரு தி.கு. செந்தில்குமார் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். நம் கல்லூரியிலே, அஞ்சா கல்லூரியிலே 2007ஆம் ஆண்டு முதலாக 2019 என்று நினைக்கின்றேன், 2002ஆம் ஆண்டு முதலாக 2009ஆம் ஆண்டு வரை நம் அஞ்சா கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறையிலே பணியாற்றிய பேராசிரியர் பெருந்தகை. அன்னார் அவர்கள் ஒரு மொழி மட்டுமல்லாது பல்துறை வித்தகராக இருக்கின்றார். பிஏ ஆங்கிலத்தை அமெரிக்கன் கல்லூரி, மதுரையில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அமெரிக்கன் கல்லூரியிலே பயின்றிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆங்கிலம் என்றால் அமெரிக்கன் கல்லூரி, அமெரிக்கன் கல்லூரி என்றால் ஆங்கிலம் என்கின்ற அளவிற்கு மதுரையிலே ஆங்கில துறைக்கென்று ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு கல்லூரியாக அந்த கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரியிலே பயின்ற சிறப்பிற்குரியவர். தன்னுடைய முதுகலை, தன்னுடைய இளம் ஆய்வியல் அறிஞர் பட்டம் முதலானவற்றை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே பயின்றிருக்கின்றார்கள். எம்ஏ பிரெஞ்சு மொழியினை கற்றிருக்கின்றார். எம்ஏ பிரெஞ்சு மொழியினையும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே பெற்ற சிறப்பிற்குரியவர். அதாவது ஒரு மொழி தெரிந்தாலே அந்த தாங்கள் வாழக்கூடிய அந்த மாநிலத்திலோ மாகாணத்திலோ ஒரு சிறந்தவராக வர முடியும். தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம், ஹிந்தியும் தெரிந்திருக்கலாம், எனக்கு தெரியல சார. அதனால பல மொழிகள் தெரிகிறப்ப இந்த உலகையே சுற்றி வரலாம் என்பதற்கு இவர்களை போன்ற பேராசிரியர்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். நான் 2008ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த பொழுது இந்த பேராசிரியரை பார்த்திருக்கிறேன். நான் எனக்கு பேசியதாக நினைவில்லை, பார்த்து புன்னகை பூத்ததாக ஒரு சிறு நினைவு மட்டும் இருக்கிறது. அந்த ஆங்கிலத்துறையிலே சிதம்பரம் சார் அவர்களோடு இவர்கள் எல்லாம் ஒன்றாக வருவார்கள், ஆனால் இயங்குவார்கள். பேராசிரியர் ராதிகா அவர்கள் என்னிடம் சொல்வார்கள், எல்லோருமே இன்னொரு மொழியை கற்றுக்கொண்டு அதில் இயங்கக்கூடிய பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். பேராசிரியர் வேதராஜ், பேராசிரியர் செந்தில்குமார் போன்றவர்கள் எல்லாம் மொழிபெயர்ப்பிலே சிறப்பானவர்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டே இருப்பார். தமிழ்ல கூட இப்படி சொல்லுவாங்க, தமிழ் ஒரு பக்திமையினுடைய மொழி, ஆங்கிலம் ஒரு வணிகத்தினுடைய மொழி என்றால் பிரெஞ்சு ஒரு காதலினுடைய மொழி என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த பிரெஞ்சு மொழியை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நூல் திறனாய்வாளர் பேராசிரியர் திரு தி.கு. செந்தில்குமார் அவர்கள். பிரெஞ்சு இலக்கணம், இலக்கியம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக திகழ்கிறார். கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய தொடர்பு மொழி மென்திறன்கள் பயிற்சியாளராகவும் இருக்கிறார். வணிக தொடர்பு மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கற்றல் தளத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியராக திகழ்கின்றார். 2019ஆம் ஆண்டு பல்வேறு கல்லூரிகளில் ஒரு 2-3 கல்லூரிகள்ல, மதுரையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரி, லதா மாதவன் பொறியியல் கல்லூரி என்று பல்வேறு கல்லூரிகளிலே பணியாற்றிய பிறகு 2019ஆம் ஆண்டு கத்தாரிலே இருக்கக்கூடிய தோஹார் மாடர்ன் இந்திய பள்ளியிலே பிரெஞ்சு ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றார். அதன் பின்பாக அந்த கத்தாரிலே இருந்த ஆல்பா கேம்பிரிட்ஜ் அந்த பள்ளியிலும் பிரெஞ்சு மொழி ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றார். 2020ஆம் ஆண்டு குவைத்தில் இருக்கக்கூடிய இந்திய கல்வி பள்ளியிலே பிரெஞ்சு மொழி ஆசிரியராக பணியினை மேற்கொண்டிருக்கின்றார். 2025ஆம் ஆண்டு முதலாக அந்த பள்ளியினுடைய பிரெஞ்சு மொழி துறை தலைவராக பணி உயர்வு பெற்று தன்னை மேம்பாடு அடைய செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருக்கின்றார். அதாவது எவ்வளவு நாடுகள், இந்தியா, கத்தாரு, குவைத்து, அது மொழி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சார புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் இவருடைய மிகப்பெரிய பொழுதுபோக்கு இசை. இசை அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. செஸ் விளையாடுதல். ரொம்ப கூர்த்த மதியுடையவர்களால் மட்டும்தான் சதுரங்க விளையாட்டை விளையாட முடியும். அதனால அந்த கூர்த்த மதியுடைய ஒரு பேராசிரியராகவும் ஆசிரியராகவும் தன்னை விளையாட்டிலே நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார். இலக்கியங்கள் சார்ந்த நூல்களை தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடியவராகவும் திகழ்கின்றார். எனவே இந்த குவைத்திலே இருக்கக்கூடிய இந்திய பள்ளிகளினுடைய பிரெஞ்சு மொழி துறை தலைவராக இருக்கக்கூடிய திரு தி.கு. செந்தில்குமார் அவர்கள் இன்று நம்மளுடைய கரிசல் பண்ணை சார்ந்த படைப்பாளர் எஸ்ரா. எஸ்ரா என்றாலே இயல்பான எழுத்துக்கள் என்றால் எஸ்ரா. தேடி தேடி களத்திலே சென்று செய்திகளை சேகரித்து எழுதக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர். அவர்களினுடைய எழுத்தை நூலை தேர்ந்து வருகின்றிருக்கக்கூடிய திரு
தி.கு. செந்தில்குமார் அவர்களை பெரு மகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய விழித்திருப்பவனின் இரவு என்ற நூல் குறித்து பேசுவதற்கு குவைத் இந்திய கல்வி பள்ளியினுடைய பிரெஞ்சு மொழித்துறை தலைவர் திரு தி.கு. செந்தில்குமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு எனது இரண்டாவது நன்றி. ஏன் இரண்டாவது நன்றிங்கிறேன்னா, அந்த கோவிட் காலகட்டத்தில் ஏற்கனவே ஒரு பன்னாட்டு கருத்தரங்களை ஆங்கிலத்துறை நடத்தின ஒரு பன்னாட்டு கருத்தரங்களை பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்புறம் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் இப்பவும் அதே சூழல் தான். என்ன, அப்போ ஒரு இயற்கையான ஒரு ஆபத்து கோவிட். இன்று போர் மேகம் சூழ்ந்திருக்கு. அதே சூழ்நிலையில் தான். ஸோ ஒரு கஷ்ட காலம் வர்றப்ப நமக்கு ஏதோ ஒரு ஆறுதல் தேடுவோம், ஏதோ ஒரு நிவாரணம் தேடுவோம். அப்படி தேடுறப்ப எனக்கு எப்பவுமே 2 விஷயங்கள் துணையா இருக்கும். ஒன்று புத்தகங்கள், 2வது இசை. ஆக மொத்தம் 2மே சரி கலை இலக்கியத்தை சார்ந்ததுதான். அதுவும் மிக குறிப்பிட்டு சொல்லணும்னா, குடும்பத்தை விட்டுட்டு இங்க தனியா இருக்கிறது. குடும்பத்தினர் எல்லாருமே மதுரையில தான் இருக்கிறாங்க, நான் ஒரு ஆள் தான் இங்க இருக்கேன். அப்படிங்கிறப்ப நம்மளை ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும், ஏதாவது ஒரு நிலைக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம இயல்பா வாசிக்கலாம், இல்லை இசை கேட்கலாம், இல்லை வேற விதத்துல ஏதாவது பொழுது போக்கலாம். அப்படின்னு யோசிக்கிறப்ப நான் எப்பவுமே எடுக்கிற ஒரு ஆயுதமா, என்னை ஒரு தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதமா நினைக்கிறது புத்தகங்கள் தான். இந்த பழக்கம் எனக்கு ஏற்பட்டதுக்கு அமெரிக்கன் கல்வி பேராசிரியர்கள் முதல் காரணம். அடுத்தபடியா கல்வி படிப்பு முடிந்தவுடன் நம்ம அஞ்சா கல்லூரியில் பணி சேர்ந்தேன். அங்கே ரொம்பவும் என்னை ஈர்த்தது புத்தக வாசிப்பில் அப்போதைய துறை தலைவர் ராமச்சந்திரன் ஐயா. அடுத்தபடியா மிகவும் குறிப்பிட்டு இந்த மாதிரி கலை இலக்கிய புத்தகங்களை வாசிக்கணுங்கிற ஒரு வேட்கையை ரொம்ப தூண்டினது பிற்காலத்துல துறையை வழிநடத்துற தலைவர் சிதம்பரம் ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் ஆங்கில துறையில் மாபெரும் ஆளுமைகள்னு சொல்லலாம். ஆளுமைகள் ராமச்சந்திரன் ஐயா, சிதம்பரம் ஐயா. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஐயா எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்ததே சிதம்பரம் ஐயா தான். அவருக்கு ஒரு சிறப்பு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவருக்கு வாசிக்கிற பழக்கம் அதிகம் உண்டு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிதம்பரம் ஐயாவுக்கு. அவர் மூலமாக தான் எஸ்ரா ஐயா எனக்கு அறிமுகமானார். அவர்கிட்ட நான் செஞ்ச ஒரு பெரிய நல்ல காரியம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னன்னா, அந்த நூல் அவர் வச்சிருந்தது அந்த காலத்துல, இது 2006 நடந்த ஒரு விஷயம். அதை பிரதி எடுத்து வச்சேன். அதான் இன்னைக்கு எனக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கு. விழித்திருப்பவனின் இரவு முதல் பதிப்பகம் 2005 டிசம்பர். குறிப்பிட்டு இந்த மொழியாக்க தொகுப்பு எத்தனை தடவை வாசிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா குறைஞ்சது ஒரு 70-80 தடவை இருக்கும் வாசிச்சிருப்பேன். அது முதல் காரணம் என்னன்னா, ஒரு ஒரு கதை சொல்லக்கூடிய பெரிய ஆளுமை ஐயா எஸ்ராட்ட உண்டு. நம்ம எல்லாருமே கதை கேட்டவர்கள் தானே சின்ன வயசுல இருந்தே. இன்னும் சொல்ல போனா நம்மளோட வாழ்க்கையை பகுதிகளாக பிரிக்கிறப்ப ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு கதை தான். நம்ம இப்படிதானே ஆரம்பிப்போம். நம்ம நண்பர்களை பார்க்குறப்ப, யார்ட்டையாவது ஒன்று பேச ஆரம்பிக்கிறப்ப, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படி ஆரம்பிக்கிறப்ப அது விதமாக ஒரு கதை சொல்லிதான். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஐயா எஸ்ராவுடைய கதை சொல்லக்கூடிய பாங்கு ரொம்பவும் ஈர்த்துச்சு. அவருடைய ஒரே பொது நோக்கம் என்னன்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். ஒரு மேந்தட்டில் உள்ள மனிதர்கள், நிறைய படித்தவர்கள் அப்படின்ற இல்லை,
ஒரு சாதாரண மனுஷனுக்கும், இன்னும் சொல்லப்போனால் எழுத படிக்க தெரியாதவனுக்கும் போய் சேரணும். அது ஒரு பெரிய ஒரு உயரிய சிந்தனை அவர்கிட்ட இருந்து நான் அதை கற்றுக்கிட்டது. அடுத்தபடியா அவரே ஐயா சொல்லியிருக்காரு, எஸ் ராமகிருஷ்ணன், இந்தியாவை பொறுத்தவரை, உலகளவில் எனக்கு சரியா இந்தியாவை பொறுத்தவரை ஒரு முழுநேர எழுத்தாளருங்கிறது அவர் ஐயாவை சொல்லலாம். ஐயா எஸ் ராமகிருஷ்ணன். எழுத்துங்கிறது ஒரு பணிங்கிறத விட ஒரு பெரிய ஆளுமை. அது அவர்கிட்ட நான் ரொம்ப அவர்கிட்ட என்னை நெருக்கி கொண்டு போனது. அடுத்து அவருடைய படைப்புகள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, பெங்காலி, தெலுங்கு, கன்னடம், அப்புறம் பிரெஞ்சு, ஜெர்மன். இந்த நூல் எடுத்துக்கிட்டா விழித்திருப்பவனின் இரவு, பொதுவா நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, தூக்கம் வரல, உறக்கம் வரல, தான் விழித்துட்டு இருக்கோம். நம்ம விழித்திருக்கிறது பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, கடந்த காலத்தில் நடந்த நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், அதன் மூலமாக தூக்கம் இல்லை. இல்லை, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய பயம், அதனாலேயும் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் இந்த 2 துருவங்களும் பார்க்குறப்ப அது ஒரு எதிர்மறையான ஒரு செயல்பாடு தான். கடந்த காலத்தில் நடந்ததை பற்றி வருந்துறது, எதிர்காலத்தில் நடக்க போகிறத நினச்சி தயங்குறது. அந்த 2மே இல்லாமல் இன்னொரு காரணமும் சொல்லலாம் தூக்கம் வராமல் இருக்கிறது. மனசு ரொம்ப குதூகலமாக இருந்தா, ரொம்ப ஒரு உற்சாகமாக இருந்தா, ஒரு சில நேரங்களில் அது நமக்கு எப்போ கிடைக்கும்னா, நமக்கு எது ரொம்ப விருப்பமாக இருக்கோ அதில் நம்ம முழுமையாக செயல்படுத்திக்கிட்டா. உதாரணத்துக்கு புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இருக்கு, ரொம்ப விரும்பி வாசிக்கிறோம். அப்போ ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு புத்தகங்களை எடுக்கிறப்ப நம்மளை அறியாமலேயே அந்த உறக்கத்தை தள்ளி போட்டுருவோம். நம்மளை மூழ்கடிச்சிடும் அந்த புத்தகம் ஏதோ ஒரு விதத்தில். அதே மாதிரி இசையை கேட்குறப்ப மனசு அதில் ரொம்ப லயிச்சு போயிடும். அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை கேட்டே இருக்கணும். அந்த ஒரு சிடி எடுத்துக்கிட்டா, இல்லை பென்ட்ரைவோ, இல்லாட்டி ஒரு தொகுப்பு, அது நிறைவடைகிற வரைக்கும் நம்ம அதை கேட்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி இந்த தொகுப்புல, ஏன்ட்ட இருக்கிற தொகுப்புல கிட்டத்தட்டங்கிறத விட மிக சரியா 19 மொழிபெயர்ப்புகள் இருக்கு. இப்ப அதிகரிச்சிருக்கு. இப்ப வரக்கூடிய தொகுப்புக்கு அதிகரிச்சிருக்கு. ஐயா இன்னும் கொஞ்சம் சேர்த்திருக்காரு. இதுலயே நான் தேர்ந்தெடுத்துக்கிறது எல்லாமே பேச முடியாது. ரொம்ப குறிப்பிட்டு ஒரு தொகுப்பு பத்தி பேசலான்னு பார்க்க, மன்னிக்கவும், தொகுப்பு இல்லை, ஒரு பகுதி. அதுக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெமிங்வேயின் காலை சண்டை. எர்னெஸ்ட் ஹெமிங்வேங்கிறவர் அமெரிக்காவை சேர்ந்த மிக சிறந்த எழுத்தாளர்கள்ல ஒருத்தர். எர்னெஸ்ட் ஹெமிங்வே. அவருக்கும் காலை சண்டைக்கு என்ன தொடர்பு இருக்கு? காலை சண்டைங்கிறது நமக்கு ஒரு பெரிய, அதாவது ஒரு புது விஷயம் கிடையாது. எல்லாமே தமிழ் மண்ணை சார்ந்தோம். ஸோ ஜல்லிக்கட்டோட தீவிரம் நமக்கு தெரியும், அதோட ஈடுபாடு தெரியும், அதனுடைய தன்மைகள் நமக்கு தெரியும். ஆனால் இது கொஞ்சம் மாறுபடுது. இந்த காளை சண்டை மாறுபடுதுன்னா, இந்த காளை சண்டை போட்டி ஸ்பெயினில் நடக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒவ்வொரு மார்ச் மாதமும், ஒவ்வொரு வருஷம் மார்ச் மாதம் ஆரம்பித்து அக்டோபர் வரைக்கும் தொடரும். இந்த காளை சண்டையோட தன்மையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த காளை சண்டைக்கும் இந்த எழுத்தாளருக்கும் என்ன மாதிரியான தொடர்பு, என்ன மாதிரியான உறவு? ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, ஹெமிங்வே அவருடைய பாணியிலே சொல்லலாம்னா, இது ஒரு விதமான ஒரு நம்ம அந்த கிரேக்க நாடகங்களை சொல்ற மாதிரி ஒரு துன்பவியல் நாடகம். அவரே சொல்றாரு, ஒரு விதமான துன்பவியல் நாடகம் சொல்றாரு காளை சண்டை. எதனால துன்பவியல் நாடகம் சொல்றாரு? நமக்கே தெரியும், துன்பவியல் நாடகம்னா நம்ம ஆங்கிலத்தில் ட்ராஜடிஸ்னு சொல்லுவோம். அது காரணம் அந்த நாடகத்தோடைய கதையோட முடிவில் நிறைய பேரழிவுகளை நம்ம சந்திப்போம். முதன்மையான கதாபாத்திரங்கள் இறக்க நேரிடும், நிறைய இழப்புகள் பார்ப்போம். அதன் போலத்தான்
இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா சாவுங்கிறது ஒரு அங்கமா இருக்கும் இந்த துன்பவியல் நாடகத்துல. அது போலதான் இந்த காளை சண்டையும். இந்த காளை சண்டையில நம்மளுடைய பார்வைக்கு தென்படுவது 2 விதமான கதாபாத்திரங்கள். ஒன்று அந்த காளை சண்டை வீரர், இன்னொன்று அந்த காளை. காளை சண்டை வீரர், காளை. இந்த 2 கதாபாத்திரங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு கதாபாத்திரமும் அந்த மைதானத்தில் மறைந்திருக்கிறது. அதுதான் சாவுங்கிறார் இவர் ஹெமிங்வே. ஏன்னா அவங்களுடைய கோட்பாடு எப்படின்னா, அந்த காளை சண்டையுடைய முடிவில் யார் உயிருடன் திரும்புகிறார்கள், மைதானத்தை விட்டு யார் உயிருடன் வருகிறார்கள், காளை சண்டை வீரனா இல்லை காளையா? யாரோ ஒரு ஆள் தான் வரணும், ஒரு ஆள் தான் வர முடியும். இந்த வீரனா இல்லை காளையா, யார் உயிரோட வரணுங்கிறது அது அந்த சாவுதான் நிர்ணயிக்குதுங்கிறார். ரொம்ப அழகா சொல்லுவார். ஒரு துன்பவியல் நாடகம். இன்னொரு மேற்கோள் இவர் எடுத்துக்கிறாரு ஹெமிங்வே. இவருக்கு 1956 54 நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க எர்னஸ்ட் ஹெமிங்வேக்கு. அப்போ அந்த நோபல் பிரைஸ் அது வர அந்த பரிசு பெறுகிற தருணத்தில் ஒரு அருமையான ஒரு விஷயம் சொன்னார். அவர் தன்னை ஒரு எழுத்தாளனாக அறியப்படுவதை விட, மற்றவங்க தன்னுடைய எழுத்தாளனாக தெரிஞ்சுக்கிறத விட ஒரு காளை சண்டை வீரனாக தெரியப்பட வேண்டும்னு அவர் ரொம்ப விரும்பினார். காளை சண்டை வீரனாக தான் நான் தெரியப்பட வேண்டும். அடுத்தபடியா இந்த இலக்கியத்துக்கான நோபல் பரிசை பெறுகிறத விட அந்த ஸ்பெயினில் நடக்கக்கூடிய காளை சண்டையோட முடிவில் ஒருவேளை அந்த காளையை அடக்கக்கூடிய வீரன் ஜெயிச்சிட்டான்னா அவனுக்கு அந்த காளையோடைய காது பரிசா கொடுக்கப்படும். அடுத்தபடியா ரொம்ப அவனுடைய திறமையை அதிகமாக வெளிப்படுத்தி ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டத்தில் அந்த காளையை வீழ்த்திட்டான்னா கூட சேர்ந்து வாளும், அது காளையோட வாளும் பரிசா கொடுக்கப்படும். எனக்கு அதுதான் நிஜமான வெகுமதிங்கிறார் ஹெமிங்வே. அடுத்து ஏன் இந்த சாவுங்க விஷயத்தை அவர் கொண்டு வர்றாருன்னா, அது அவருடைய மரபணு ரீதியாக நிறைய தொடர்பு இருக்கு. இன்னொன்று ஒரு புகழ்பெற்ற ஒரு வாக்கியம் சொல்றாரு. ஒரு மனிதன் என்பவன் தோல்வியை சந்திக்க கூடாது, தோற்கடிக்கப்படக்கூடாது, மாறுதலாக இறக்க நேரிடலாம்ங்கிறார். இது அவருடைய தத்துவம், அவருடைய கோட்பாடு. இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் சேர்ந்துதான் அவரை வாழ்நாள் பூரா அவரை காளை சண்டையை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சது. என்னதான் அமெரிக்காவில் பிறந்தாலும் அவருடைய அப்பா ஒரு மருத்துவர், அவருடைய அம்மா ஒரு நடன ஆசிரியை. அவர் 5வது பிள்ளையோ குடும்பத்துக்கு. அவரை அந்த நாட்டை விட்டு வெளியே வச்சுச்சு காளை சண்டை மேல. இன்னொன்று வேட்டையாடுறதுல பெரிய ஈடுபாடு கொண்டவர். அப்போ இந்த மாதிரி ஸ்பெயின் போய் அங்கே வாழ ஆரம்பிக்கிறப்ப காளை சண்டை நடக்கக்கூடிய மைதானங்கள் நிறைய இருக்கு. அதை தேடி தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அடுத்தபடியா அங்கே ஸ்பெயின்ல உள்ளதுல ரொம்ப சிறந்த மைதானம்னு சொல்றது லாஸ் வென்டாஸ்ங்கிறது மிக சிறந்த காளை சண்டை மைதானம். அதோடைய அமைப்புக்கு, பங்கேற்கக்கூடிய காளைகளுடைய எண்ணிக்கை, காளை சண்டை வீரர்களின் திறன் எல்லாம் அளவிட்டு சொல்லலாம். அதை இன்னும் சொல்லலாம்னா காளை சண்டையின் தேவாலயம்ங்கிறாங்க அந்த இடத்த. இவர் ரொம்ப விரும்பி போன இடங்கள்ல அதுவும் உண்டு. அடுத்தபடியா காளை சண்டையை பற்றி ரொம்ப அருமையான ஒரு கோட்பாடு சொல்லியிருப்பாரு. காளை சண்டை என்ற ஒரே கலையில்தான் கலைஞரே சாவின் ஆபத்தில் உள்ளார். அது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. அங்கே ஸ்பெயின்ல நடக்கிறது. அதை ஒரு 3 அங்கங்களாக பிரிக்கிறார்கள் அந்த காளை சண்டையை. ஒவ்வொரு காளை வீரனும் 2 காளைகளை எதிர்கொள்ளணும், ஒன்றன் பின் ஒன்றாகத்தான். இந்த 3 அங்கங்களாக பிரிக்கிறார்கள்.
முதல் அங்கத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு மனிதன் போய் அந்த காளையை வந்து அதனுடைய வலிமையை சோதிக்கிறது. இரண்டாவது அங்கத்துல இன்னொரு மனிதன் போய், அவங்களும் சரி போட்டியாளர்களும் ஒருவர் தான், ஆனால் அவங்களுடைய பங்களிப்பு கொஞ்சம் குறைவு. இரண்டாவதா போகக்கூடியவர் என்ன செய்வாங்கன்னா, அந்த காளையை வந்து முடக்கி விடுறது, அதை வந்து சண்டைக்கு தயார்படுத்தி விடுறது, நம்ம சொல்ல உசுப்பி விடுறது. மூன்றாவதாக தான் நிஜமான காளை சண்டை வீரர் களத்தில் இறங்குகிறார். அங்கேதான் இந்த வாழ்க்கையோடைய அங்கம் ஒரு சொன்ன மாதிரி, காளை சண்டை வீரன், காளை, சாவு மூணுமே சந்திக்கக்கூடியது. அந்த சண்டையோட முடிவில் நான் சொன்ன மாதிரி யார் உயிருடன் வருகிறார்கள்ங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அடுத்தபடியா இதன் பின்னணியில ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு, நமக்கு தெரிந்து நம்ம ஊர்ல பெண்கள் ஜல்லிக்கட்டுல பங்கேற்றிருக்கிறாங்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஒரு காலத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனா ஸ்பெயின்ல அதுக்கு சான்றுகள் உண்டு. முக்கியமா நிக்கோலா எஸ்காமலியாங்கிற பெண்மணி 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். மிக சிறந்த காளை சண்டை வீரங்கனைகளில் அவரும் ஒருத்தர். அப்ப அந்த ஒரு திறன் பாருங்க, ஒரு வேட்கை பாருங்க. அடுத்தபடியா உலகளவுல 2 பேர்கள், ஜுவான் பெல்மோன்ட்ங்கிற ஒருவர், அடுத்தபடியா ஜோஸ் லிட்டோங்கிற இன்னொருத்தர். அவங்க 2 பேரும் சரி காளை சண்டையின் வந்து ஒரு கதாநாயகர்களாக வழிபாடு இன்னும் நம்புகிறார்கள், வழிபாடு செய்கிறார். இந்த 2 இதிலே ஜோஸ் லிட்டோங்கிறவர் வாழ்ந்த காலங்களுக்கு ரொம்ப கம்மி தான். அவருக்கு ஒரு 17, 18, 19 வயசுக்குள்ளே இறந்துட்டார். ஆனா அவருடைய வாழ்நாள் சாதனையா என்ன கருதப்படுகிறதுனா, அவருடைய 16ஆவது வயசுல அந்த மைதானத்தில் உள்ள 2 காளையை அடக்குனது தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கே ஸ்பெயின்ல உள்ளது, அந்த காளை சண்டை. இதை ஏன் ஹெமிங்வே வாழ்க்கையில ஒரு தீவிரமான ஒரு விஷயமா எடுத்தாருன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சாவுங்கிறது ஒரு உள்ளடங்கிய விஷயம்ங்கிறார். அதுக்கு மரபணு ரீதியாக இன்னொரு காரணமும் இருக்கு. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு விதமான மனநோய் இருந்துச்சு. அது ஆங்கிலத்துல வந்து ஹெரிடிட்டரி ஹெமோக்ரோமாட்டோசிஸ்ம்பாங்க, ஒரு விதமான மனச்சிதைவு நோய். அந்த நோயோடைய முடிவு எப்படின்னா சாவுதான். ஏதோ ஒரு விதத்துல விரும்பி நம்ம உயிரை வந்து நம்மளை மாற்றிக்க வச்சு. அது அவர் அனுபவபூர்வமா உணர்ந்தது வந்து அவருடைய அப்பாவுடைய மரணம். ஒரு நாள் சாயந்தரம் அவருடைய மருத்துவமனை விட்டு அவருடைய அப்பா வர்றாரு. நல்ல இயல்பா குடும்பங்களோட எல்லா உறுப்பினர்கள்லாம் உட்காந்து பேசுறாரு. பேசி முடிச்ச பிறகு அவருடைய அறைக்கு போறாரு. அவர் ரொம்ப விரும்புகிற அவருடைய துப்பாக்கி எடுத்து தன்னையே சுட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய அப்பாட்டந்து வந்துச்சு. அடுத்தபடியா இவருடைய ஒரு சகோதரனும் சகோதரியும், அவங்க 2 பேரும் அதே மாதிரிதான். ஒரு காலகட்டத்துல அவங்க 2 பேரும் சரி அதே மாதிரிதான் துப்பாக்கி எடுத்து தங்களை வந்து உயிரை வந்து மாய்த்து கொண்டார்கள். ஹெமிங்வே விதிவிலக்கு இல்லை. அவர் ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி தனக்கு ரொம்ப பிடித்த துப்பாக்கியால் தன்னை சுட்டுக் கொண்டார். அப்போ வாழ்நாள் பூரா அவருடைய தேடல் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சாவுங்கிறது ஒரு இயற்கையான விஷயம் தானே. அதை நம்ம வந்து ஒரு பெரிய போராட்டம் நினைக்காம ஒரு இயல்பான விஷயமா எடுத்துக்கிடுவோமே, அது ஒரு விரும்பி எடுக்கக்கூடிய செயல்பாடா இருக்கணும்னு நினைச்சார். அதை பின்னணியாக கொண்டு நிறைய படைப்புகள் அவர் எழுதியிருந்தாலும், ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா த ஓல்டு மேன் அண்ட் த சீ, தமிழ்ல கிழவனும் கடலும்ங்கிற ஒரு சின்ன நாவல் 1952 அதை வெளியிட்டார். அதுல சாந்தியாகோங்கிற ஒரு வயதான மீனவர் கிட்டத்தட்ட 84 நாட்களாக எந்த மீனும் கிடைக்காம இயற்கையுடன் போராடி ஆனா முயற்சியை கைவிடல, சோர்வடையல.
அந்த போராடுற மனசுல வலு இருந்துச்சு அவருக்கு. அவருக்கு உதவியாக மேனுவலிங்கிற ஒரு சின்ன பையன், கிட்டத்தட்ட அவருடைய வளர்ப்பு மாதிரி. ஸோ அந்த அந்த நாவல் நம்ம வாசிச்சா தெரியும் அவருடைய பயணம், இயற்கை கூட எப்படி போராடுறது விரும்பி செஞ்சார். ஒரு 84 நாட்கள் எதுவுமே கிடைக்கல, போகமாட்டோம் நம்ம திருப்பி 85வது நாள் கடலுக்கு இறங்க மாட்டோம், கைவிடல அவருக்கு. அங்கே இந்த நாவல் வாசிக்கிறப்ப பெரும்பாலும் அந்த வயதான கிழவனை ஹெமிங்வே கூட தொடர்படுத்தி பேசுவோம். அவருடைய அந்த போராட்ட குணம், அந்த விட்டு கொடுக்காத அந்த ஒரு மனநிலை, இதெல்லாம். ஆனா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணுச்சு, அந்த இறை ஏன் ஹெமிங்வேயா இருக்கக்கூடாது? மர்லினுங்கிற மீனை, ஒரு இனத்து மீனை பிடிக்கிறாரு. எனக்கு என்னமோ ஹெமிங்கே எழுத்தாளர் மீனா தோணுச்சு. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, ஓகே போராடுறது ஓகே. இப்ப ஹெமிங்வே அவருடைய வாழ்க்கைக்காண்டி போராடுறாரு, அவருடைய இறைக்காண்டி போராடுறாரு. ஆனா அந்த மீன் தன்னுடைய உயிருக்காண்டி போராடுது. இவருக்கு அது ஒரு இறை, பசிக்கு உணவா மாறணும். அந்த மீனுக்கு அது தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும். அதுக்குள்ள ஒரு வித்தியாசமான சிந்தனை எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ஹெமிங்வேயோட இது. அருள்மொழி மேம் சொல்லுங்க சார். முடிச்சு மேம், டைம் ஆச்சு. சரிங்க சார், கண்டிப்பா கண்டிப்பா. என்ன சார் வினோத் சார்? வினோத் சார் யாரு? வினோத் சார் நன்றிங்க. இருக்கேங்கம்மா. நன்றிங்க. மிக சிறப்பாக உறங்க விடாத செய்கின்ற அந்த போர் சூழல், அதை போருக்கு நிகரான வாழ்க்கை சூழல், அதிலிருந்து விடுபடுவதற்கு வாசிப்பு தான் மிகச்சிறந்த ஒரு வழி. அந்த நூலினுடைய பெயரும் அதற்கு பொருத்தமாக விழித்திருப்பவனின் இரவு என்று இருக்கும். எனவே மிக அழகாக ஒரு வருடுவது போன்ற, ஒரு மென்மையான வருடலை போன்ற உங்களுடைய அந்த புத்தகம் குறித்த கருத்துரைகள் அமைந்திருந்தது. அந்த நூலும் மிக அழகாக, ஒவ்வொரு கட்டுரையும் ஆழமாக ஒரு மொழி சார்ந்த இலக்கியத்தை நமக்கு அறிமுகம் செய்யும். அந்த இலக்கியத்தையே நாம் வாசித்தது போல ஒரு அனுபவத்தை எஸ்ரா அவர்கள் நமக்குள் கொண்டு வந்து சேர்த்து விடுவார். அதனுடைய தொடர்ச்சியாக நாமும் அந்த இலக்கியங்களை தேடக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். நபகோவின் வண்ணத்து பூச்சி என்கின்ற அந்த நூல் குறித்த அறிமுகத்திலிருந்து அந்த நூலும் தொடங்கும். மிக அழகாக எடுத்துரைத்து பேசி இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு பொது இடத்தில் இருந்து நான் இந்த நிகழ்ச்சியை விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு பேரார்வத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன். திரு செந்தில் அவர்கள் எஸ்ரா அவர்களுடைய ஒரு விழித்திருப்பவனின் இரவு நூலை பற்றி விமர்சனம் கருத்தாய்வு செய்தார். நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ஒரு வெண்மேகம் படிந்தது போல மெல்ல மெல்ல ஆரம்பித்து ஏர்னஸ்ட் ஹெமிங்வே பற்றி மிக விரிவாக சொல்லி அந்த சாவை விருப்பத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தையும், ஒரு மீன் சாண்டியாகோ என்கின்ற அந்த நபர் 84 நாட்கள் தொடர்ந்து மீன் பிடிக்க முயற்சி செய்து இயலாமல் 85வது நாள் அந்த முயற்சியிலே அவர் வெற்றி பெறுவதாகவும், அவர் அந்த மீனுக்கு இரையாகவும் அந்த மீன் தன்னுடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் இரு எதிர் கோணங்களில் இருந்து விமர்சித்தது சிறப்பாக இருந்தது. ஏர்னஸ்ட் ஹெமிங்கே பற்றி மிக விரிவாக சொல்லியிருந்தார்கள். அந்த மனநோய், விரும்பி சாவை எதிர்கொள்வது என்பது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கிறது. எந்த மனிதனுக்கும் ஒரு அந்திம காலம் என்பது நிச்சயம்தான் என்றாலும் அதை எந்த அளவுக்கு தள்ளி போடுவது அல்லது தவிர்ப்பது என்றுதான் ஒரு இலக்காக இருக்கும். ஆனால் விரும்பி ஏற்பக்கூடிய அந்த ஒரு மனநோய் அந்த குடும்பத்திலே இருந்திருக்கு என்று நாம் கேட்டு கொஞ்சம் வருத்தப்படுகிறோம்.
மொத்தத்திலே இந்த விழித்திருப்பவனின் இரவு என்ற அந்த இஸ்ரா அவர்களுடைய படைப்பினை அவரை பற்றியும் அவருடைய எழுத்துக்கள் படிக்காதவர்களையும் சென்று அடைய வேண்டும். ஒரு கிளாஸ், ஒரு வகுப்பினருக்கு மட்டுமல்லாது ஏழை எளியவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கு கூட எழுத படிக்க தெரியாதவர்களும் கூட சென்று அடைய வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தில் அவர் எழுதுகிறார் என்ற அந்த நிதர்சனமான உண்மையை வெளிப்படுத்தியதுக்கும் திரு செந்தில் அவர்களுக்கும், களம் அமைத்து கொடுத்த சிவகாசி ஐயனாடார் ஜானகியம்மாளுடைய தமிழ் துறைக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை செய்து, ஆரம்பம் மிக 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 மெல்ல மெல்ல ஆரம்பித்து திடீரென்று அவர் முடித்து விட்டாரோ என்ற ஒரு எண்ணம் எனக்குள் எழுகிறது. நல்ல ஒரு பொறுமையான ஒரு கருத்தாய்வு. நன்றி, வணக்கம். நன்றிங்க. கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 270. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே குவைத் இந்திய கல்வி பள்ளி பிரெஞ்சு மொழித்துறை தலைவர் திரு தி.கு. செந்தில்குமார் அவர்கள் எஸ். ராமகிருஷ்ணன் ஐயா எழுதிய விழித்திருப்பவனின் இரவு என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். கதை சொல்லும் ஆளுமையில் கை தேர்ந்தவராக எஸ்ராவை சுட்டிக்காட்டியமை, பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட படைப்புக்கு சொந்தக்காரராக எஸ்ராவை கருதியமை, தூக்கம் வராமல் விழித்திருப்பதற்கான காரணத்தை எடுத்துரைத்தமை, ஸ்பெயினில் நடக்கும் காலை சண்டை துன்பவியல் நாடகமாக கருதியமை, மூன்றாவது கதாபாத்திரமாக சாவினை கூறுதல், நோபல் பரிசு பெற்ற தருணம், காலை சண்டை வீரனாக தன்னை அடையாளப்படுத்த நினைக்கும் அமெரிக்காவின் சிறந்த எழுத்தாளரான எர்னஸ்ட் எம்மிங்வே, வாழ்நாள் முழுவதும் காளையோடு சண்டையிடுதல், வேட்டையாடும் ஆர்வமும் கொண்டவர், காளை சண்டையின் தேவாலயமான லாஸ் வெண்டாஸ், காளை சண்டையின் 3 அங்கங்கள், மிக சிறந்த காளை வீராங்கனையாக நிக்கோலா இஸ்கா மல்லி அவர்களையும், சிறிய வயதில் காளையை அடக்கிய ஜோஸ் லிட்டோ அவர்களையும், ஒருவிதமான மனசிதைவு நோயான சாவிற்கு தன் தந்தையின் இறப்பு, சகோதரன் சகோதரியின் இறப்பு, இறுதியில் எம்மிங்வேயின் இறப்பு, சாவினை போராட்டமாக நினைக்காமல் இயற்கையாக நினைக்க வேண்டும், 84 நாட்கள் போராட்ட குணமுடைய கடலும் கிழவனும் பற்றிய கதையினை எடுத்துரைத்து இந்நூலில் இடம்பெற்றுள்ள தேர்ந்த செய்திகளை பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் உரையாற்றிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் ஐயா. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு மற்றும் நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. காலம் என்னும் ஆழ்கடலில் நீந்தி அறிவு என்னும் துறைமுகத்தை அடைய கலங்கரை விளக்கமாய் விளங்குவது நூல்களே என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.